வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் தட்ஸ் வேர். இதுக்கு தமிழ் அர்த்தம் அங்கே தான். இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எப்படி அப்படின்னா, அங்கே தான் நான் படித்தேன், அங்கே தான் நான் சேர்ந்தேன், அங்கே தான் சாப்பிட்டேன், அங்கே தான் ரெஸ்ட் எடுத்தேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எல்லாமே இந்த தட்ஸ் வேரை பயன்படுத்தலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இன்றைக்கி பாடத்தில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அங்கே தான் நான் வளர்ந்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? அங்கே தான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் வேர். தட்ஸ் வேர். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ வளர்ந்தேன் அப்படின்னா குரூ அப். ஓகேயா? தட்ஸ் வேர் ஐ குரூ அப். அடுத்தது, அங்கே தான் நான் எனது பையை விட்டுவிட்டேன், அதாவது தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது. தட்ஸ் வேர். தட்ஸ் வேர். நான் அப்படிங்கிறது ஐ, விட்டுவிட்டேன் லெஃப்ட். லெஃப்ட் எனது, மை, பைங்கிறது உங்களுக்கு தெரியும் பேக். அடுத்தது, அங்கே தான் எல்லாம் ஆரம்பமானது. தட்ஸ் வேர் எவ்ரிதிங். எவ்ரிதிங்னா என்னது? எல்லாம். ஆரம்பமானது ஸ்டார்டட். ஓகேயா? அடுத்தது, அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. தட்ஸ் வேர் த ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா என்னது? பிரச்சனை. ப்ராப்ளம் லைஸ், இருக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்கள், அங்கே தான் கதை முடிகிறது. தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் the story ends. ஸ்டோரினா என்னது? கதை. முடிகிறதுனா ends. ஓகேயா? அடுத்தது, இது அஞ்சையுமே நான் வாசி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் நான் வளர்ந்தேன். that's where I grew up. அங்கே தான் எனது பையை விட்டுவிட்டேன். that's where I left my bag. அங்கே தான் எல்லாம் ஆரம்பமானது. that's where everything started. அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. that's where the problem lies. அங்கே தான் கதை முடிகிறது. that's where the story ends. 6th one, அங்கே தான் நான் போக விரும்புகிறேன். that's where நான் அப்படிங்கிறது ஐ, விரும்புகிறேன் அப்படின்னா want to go. that's where I want to go. அடுத்தது, அங்கே தான் அவள் இப்போது வேலை செய்கிறாள். that's where அவள் அப்படின்னா she, வேலை செய்கிறாள் அப்படிங்கிறதுக்கு works. இப்போது அப்படிங்கிறதுக்கு now. அங்கே தான் அவள் இப்போது வேலை செய்கிறாள். that's where she works now. இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்களாக கூட சொல்லலாம். அங்கே தான் பஸ் நிற்கிறது. that's where. that's where எப்படிலாம் யூஸ் ஆகுது பாருங்கள். பஸ், தி பஸ். நிற்கிறது அப்படிங்கிறது என்ன? ஸ்டாப்ஸ். அவ்வளோதான். அங்கே தான் பஸ் நிற்கிறது. that's where the bus stops. அடுத்தது 9th one, அங்கே தான் எனக்கு அந்த யோசனை கிடைத்தது. that's where எனக்கு I got the idea. I got the ஐடியானா என்ன? யோசனை. கிடைத்ததுன்னா got. அவ்வளோதான். அங்கே தான் எனக்கு அந்த யோசனை கிடைத்தது. That's where I got the idea.
10th one, அங்கே தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். That's where you will find, youனா என்ன, உங்களுக்கு you will find peace. பீஸ்னா என்ன, அமைதி. அங்கே தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். That's where you will find the peace. 11, அங்கே தான் கூட்டம் நடைபெறும். That's where கூட்டம்னா என்ன, the meeting நடைபெறும்னா will be held. அங்கே தான் கூட்டம் நடைபெறும். That's where the meeting will be held. 12வது, அங்கே தான் புதையல் மறைக்கப்பட்டிருக்கிறது. புதையல்னா ட்ரெஷர்னு அர்த்தம். ஓகே, that's where the treasure is hidden. ஹிடன்னா மறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தான் புதையல் மறைக்கப்பட்டிருக்கிறது. That's where the treasure is hidden. 13, அங்கே தான் எல்லாமும் தவறாக போனது. That's where எல்லாமும்னா everything. தவறாக போனது past tense. went wrong. wrongனா என்ன, தவறாக. அங்கே தான் எல்லாமும் தவறாக போனது. That's where everything went wrong. போனதுன்னா என்னது, went. தவறாக wrong. அடுத்தது, அங்கே தான் ரயில் திசை மாறியது. திசை மாறிச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் ஆகும். இதை எப்படி எழுதலாம், that's where ரயில்னா the train, திசை மாறியதுக்கு வித்தியாசமாக derailed. அதாவது தண்டவாளத்தை விட்டு விலகிடுறது. இப்போ என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் ஆகும். அங்கே தான் ரயில் திசை மாறியது. That's where the train derailed. அடுத்தது, அங்கே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். கவனம்னா என்னது, ஃபோக்கஸ். கவனம் செலுத்துறதுனா ஃபோக்கஸ். That's where வினா என்ன, நாம். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு should, ஃபோக்கஸ், கவனம் செலுத்த. அங்கே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். That's where we should focus. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளது. அதனால் மறுபடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எழுதி கூட பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நமக்கு இங்கிலீஷ் ஈஸி ஆகும். இது ரொம்பவே பயனுள்ளதுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப பேருக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.